சார், இப்போ நான் ஸ்பாட்டில் தான் இருக்கேன். இன்னும் எந்த தடையுமே கிடைக்கல. சார், ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். சொல்லுங்க. உங்களுக்கு தான் தெரியும்ல சார், சஹானா எனக்கு தெரியும் சார். கேஸை நான் டேக் ஓவர் பண்ணுறேன். ப்ளீஸ் மீடியாவுக்கு இது தெரிய வேண்டாம் சார். ஓகே கல்யாண், சீக்கிரம் முடிச்சிருங்க. மேக் இட் ஃபாஸ்ட். டெஃபினெட்லி சார். சஹானா, என்னமா நடந்துச்சு? நான் தூங்கிட்டு இருந்தேன். அவன் எப்போ வந்தான்னு கூட எனக்கு தெரியாது. அவன் கத்துறத கேட்டு நான் எழுந்தப்போ ஏதோ ஸ்பார்க் மாதிரி வந்து மயங்கி அங்கேயே விழுந்து செத்துட்டான். வாட்? கதை சொல்றியா? திடீர்னு ஸ்பார்க் வந்து செத்து போயிட்டானா? வாட் நான்சென்ஸ். அதான் எனக்கு ஒன்றும் புரியல. இதெல்லாம் நடக்கும்போது அங்க வேற யாராவது இருந்தாங்களா? சஹானா, நீ எதுக்கும் பயப்படாத. மறைக்காம உண்மையை சொல்லு. ஏன் அப்படி கேக்குறீங்க? அப்போ நான் சொல்றது எல்லாமே பொய்யா? கிட்னாப் விஷயத்திலையும் டாக்டர் கொலை விஷயத்திலையும் இதையே தான் சொன்னேன். என்னன்னு கேட்டா எனக்கு எதுவுமே புரியலன்னு சொல்றேன். இதுக்கெல்லாம் என்னதான் அர்த்தம்? இப்போ நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? சஹானா, நம்ம சொல்ற விஷயத்துல லாஜிக் இல்லைன்னா ஒண்ணு நம்ம தெளிவா இல்லைன்னு அர்த்தம், இல்ல நம்ம மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். நீ சொல்ற எதையுமே என்னால நம்ப முடியல. உண்மையிலேயே உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா நான் உன்னை சைக்காட்டிஸ்ட கூட்டிட்டு போறேன். அதுவும் நீ முழு நம்பிக்கையோட வந்தாதான் ஒர்க் அவுட் ஆகும். டாக்டர் கிட்ட எதையும் மறைக்க கூடாது. நான் வரேன். Look into my hands. Look into my hands. Slowly close your eyes. Slowly close your eyes. உங்க பேர் என்ன? சஹானா. வயசு? 23. நீங்க என்ன பண்றீங்க? Working as a junior doctor. உங்க முறப்பையன் எப்படி செத்து போனா? ஏதோ ஸ்பார்க் மாதிரி வந்து அவர் செத்து போயிட்டாரு. என் கண்ணு முன்னாடியே அவர் செத்து போயிட்டாரு. உங்க சீனியர் டாக்டர் உங்ககிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்காரு. அவரும் இன்னைக்கு காலையில இறந்திருக்காரு. எப்படி? எனக்கு தெரியாது. நீங்க கடத்தப்பட்டப்போ உங்களை காப்பாத்துனது யாருன்னு தெரியுமா? யாரோ வந்தாங்க. நான் பார்க்கல. என் பின்னால யாரோ இருந்த மாதிரி தோணுச்சு. ஆனா நான் பார்த்தப்போங்க யாருமே இல்லை. எனக்கு ஒண்ணுமே தெரியல. சகனா, இதெல்லாம் பண்றது யாரு? எனி ஐடியா? உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எப்பவாவது பயங்கரமான அனுபவம் கிடைச்சிருக்கா? யோசிச்சு பாருங்க. நினைவுக்கு கொண்டு வாங்க. ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் மெடிசன் படிச்சுட்டு இருந்தப்போ
என்னடி என்னாச்சுடி அங்க ஏய் நல்லா பயந்தியா ஏய் அங்க யார் இருக்கான்னு பாருடி ஏய் சஹானா ஏய் பயந்துட்டல ஏய் ஓ மை காட் ஏய் கூல் எல்லாம் சேர்ந்து என்ன ட்ரீட் பண்ணிட்டீங்கல இது யாரடி புதுசா வீரையா 35 years பெரிய வீரனா இருந்திருப்பானோ புவனகிரி புவனகிரினா எங்க ஊர் பக்கம் தான். இவங்க ஒரு பக்கமாடி. ஏய் நல்லா பாருடி, உங்க சொந்தக்காரனா இருக்க போறாடி. ஐயோ கொல்ற மாதிரி கனவு கண்டேன்டி. நான் கூட தான் சூர்யா கூட பாட்டு பாடுற மாதிரி கனவு கண்டேன். ஐயோ சொல்றத புரிஞ்சுக்கோடி. இது வரைக்கும் நான் கண்ட கனவு எல்லாமே பழிச்சிருக்கடி. நிக்கி மெடிசன் படிக்கிற உனக்கு என்ன மூட நம்பிக்கை? நான் 10th படிக்கும்போது ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருவேன்னு கனவு கண்டேன்டி. நிஜமாவே ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த காலேஜ்ல சீட் கிடைக்கும்னு கனவு கண்டு அதே மாதிரி கிடைச்சிருச்சுடி. இப்போ நான் செத்து போற மாதிரி கனவு வந்ததுடி. கனவு வந்துதான் பயந்துட்டாலாம். படி நிக்கி, சூர்யா வர டைம் ஆயிடுச்சுடி, தூங்குடி. லக்கேஜ்லாம் பேக் பண்ணி ரெடி ஆயிட்டீங்களா? அப்படின்னா எல்லாரும் உடனே கிளம்பி எங்க ஊருக்கு வாங்க. உங்க ஊருக்கா? நீ ஏதோ சொந்தக்காரங்க கல்யாணம் இருக்குன்னு சீக்கிரமா ஓடி போயிட்ட. இப்ப எல்லாரும் அவங்க ஊருக்கு கிளம்பும் போது என்னடி இது சடனா? ப்ளீஸ் சஹானா, நீங்க வருவீங்கன்னு எங்க வீட்ல எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன். எங்க ஊருக்கு வாங்கடி, ரொம்ப ஜாலியா இருக்கும். நீங்க வந்தீங்கன்னா நீங்க போகவே மனசு வராது. ஏய் எனக்காகடி, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்க மட்டும் வரலன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இதோட கட், அவ்வளவுதான். என்ன கட் பண்ணிட்டாளா? என்னடி சொன்னா? இப்ப என்னடி பண்றது? என்னடி பண்றது? போலாமா? சரி அப்ப போலாமா? என்னடி சொல்ற? ஏய் வேணாம் வேணாம் வேணாம். சரி போலாண்டி, போலாண்டி. ஏய் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். நல்ல பாட்டு வச்சிருக்காடி. செமையா இருக்கு. இருங்கடி, இருங்க இருங்க. என்னடி பண்ண போற? இப்ப பவர் ஸ்டார பேட்டி எடுக்கிறேன் பாரு. சார், உங்க படத்துல எல்லாம் நீங்க ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுறீங்களே, அது எப்படி கொஞ்சம் சொல்றீங்களா? உனக்கு ஒரு விஷயம் தெரியாதா? நான் கர்ப்பத்துல இருக்கும்போதே நல்லா டான்ஸ் ஆடுவேன்னு மம்மி சொன்னாங்க. மம்மி எனக்கு பயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்க படத்துல பஞ்சு டைலாக் பின்றீங்க. பஞ்சு டைலாக் என்ன? பஞ்சு டைலாக் விட்டா பாடவே செய்து. பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணுமா? உங்களுக்கு பாம்பே ஹீரோயின்ஸ் ரொம்ப பிடிக்குமா? வேற என்ன பண்றது? என் கூட நடிக்க 10 ஹீரோயின்ஸ் துடிக்கிறாங்க. வரும்போது இருட்டு கடை அல்வா வாங்கிட்டு வாங்க. உங்களை பத்தின விமர்சனங்களுக்கு உங்களுடைய பதில்? நான் எல்லாத்தையுமே பாசிட்டிவா தான் எடுத்துக்குவேன். அது ஏன்டா என்ன பார்த்து அப்படி ஒரு கேள்வி கேட்டா? நிறைய கேட்பாங்க. இந்த காலத்து இளைஞர்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க மிஸ்டர் பவர் ஸ்டார்? நானே ஒரு இளைஞன், நான் எப்படி ஏன் செட்டுக்கே அட்வைஸ் சொல்ல முடியும்? ஃபேன்ஸ் வருத்தப்படுவாங்க. டுபா கூர்னா என்ன மாமா? டுபா கூர்னா உலகத்திலேயே ரொம்ப நல்லவன்னு அர்த்தம்டி. என்னடி ஆச்சு? என்னாச்சுடி? மெதுவா தாண்டி ஓட்டிட்டு இருந்தேன். என்னாச்சுடி? வண்டியோட டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. வண்டி உன்ன மாதிரி வெயிட்டா இருக்கும்போதே நினைச்சேன். என்னடி இவ இப்படி சொதப்பிட்டா? ஸ்டெஃப்னி இருக்கா? மாத்துறதுக்கு ஸ்பேனர்ஸ் கூட இருக்கு. அப்படின்னா மாத்து. ரொம்ப தாகமா இருக்கு. அப்பவே வாட்டர் பாட்டில் வாங்கலாம்னு சொன்னா வண்டியை நிறுத்தல. இப்ப என்ன செய்யறது? எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்குடி. இங்க எங்கயாவது தண்ணி கிடைக்கும்டி, போய் எடுத்துட்டு வாங்கடி.
நாங்க போய் வாட்டர் வாங்கிட்டு வரோம். நீங்க சீக்கிரமா டயர் மாத்துங்க. அதுக்கு தானடி இந்த பூசணிக்காய் இருக்கா? நீங்க போங்கடி. ஏய் சீக்கிரம்டி. இங்க குடிக்கிறதுக்கு எங்கேயாவது தண்ணி கிடைக்குமாங்க? தண்ணியா? அங்க கிடைக்கும், போய் எடுத்துக்குங்க. சீக்கிரமா போய் எடுத்துக்குங்க. இப்படி சீக்கிரமா வாடி. சரி வா, வேலையை பார்க்கற பயமா இருக்குடி. இந்த காடை பார்க்கும்போதே ரொம்ப பயங்கரமா இருக்குடி. ஆமாண்டி. என்னங்க? யாருமா நீங்க? ரோட்ல வரும்போது கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. ரொம்ப தாகமா இருக்கு. கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? என்னம்மா, தண்ணி தானே, இப்போ கொண்டு வந்துடுறேன். அப்படி உட்காருங்கம்மா. என்னாச்சுடி? இந்தாங்கம்மா தண்ணி. என்னம்மா ஒரு மாதிரியா இருக்கீங்க? அவரு எப்ப செத்து போனாரு? நேத்து ராத்திரிம்மா ஒரு ஆக்சிடென்ட்ல செத்துட்டாரு. லாரி டிரைவர்மா, பாவம், சின்ன வயசு. சரிங்க, தேங்க்ஸ். ஏய், அட கார்த்திகா. ஓ மை காட். ஃபோன் பண்ணு, முதல்ல ஃபோன் பண்றீ. பண்ணு. என்னாச்சுடி? ஃபோன் எடுக்க மாட்டேங்கறா. ஷோ. என்னடி ஃபோன் எடுத்தாங்க? ஃபோன் எடுக்கலடி. சஹானா, அனு, are you okay? ஓகே. என்னாச்சு? அனு, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. ஒருத்தன் நம்ம தண்ணி கேட்டதுக்கு ரூட் காட்டினானே, ஞாபகம் இருக்கா? ஒருத்தன் பேய் மாதிரி வந்தானே. ஐயோ, பேய் மாதிரி இல்லடி, நிஜமாவே பேய். ஜாக்கிரதடி, நீங்க கவனமா இருங்க. நான் உனக்கு உதவி செய்யலாமா? என்ன? நானும் ஒரு லாரி டிரைவர் தான். நான் உனக்கு உதவி செய்யலாமா? நான் உனக்கு உதவி செய்யட்டுமா? சொன்ன கேளுங்க.
லாரி டிரைவர் அல்பாசில் செத்துட்டாமா. அதனால அவன் ஆவி இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்கம்மா. இந்த மருந்தை வாங்கிக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கொடுங்கம்மா. நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கம்மா. இந்த பொண்ணு கடிச்சாலோ இல்லை கேறினாலோ அப்புறம் உங்களுக்கும் ஆபத்து வந்துடும். இன்னொரு விஷயம்மா, இந்த வழியிலேயே ஒரு 20 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஒரு ஆசிரமம் வரும். அங்கே ஒரு சாமியார் இருப்பார். அங்கே கூட்டு போய் சிகிச்சை பண்ணாதான் இந்த பொண்ணு பூரணமாக குணமடையும். போகிற வழியில் வண்டியை எங்கேயும் நிறுத்தாதீங்கம்மா. ஜாக்கிரதையாக இருங்க.